ஓகே. குட் ஈவினிங். ஸோ நாங்க இப்ப 2வது கொஸ்டின் பார்ப்போம் இதுல. சாரி 3வது, 4வது கொஸ்டின் பார்க்க இருக்கு. ஹெச்ஆர்எம் அசைன்மென்ட்ல. ஐடென்டிஃபை த டிஸ்கிரைப் த ஸ்பெசிஃபிக் ஹெச்ஆர் ஃபங்ஷன் தட் ஹேவ் த அண்டர்கோன் சேஞ்சஸ். அப்ப நாங்க இப்போ முதல் ரெக்கார்ட்ல பார்த்தோம். என்ன ஒரு ஒரு மேனேஜர்ட ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ட வந்து என்னென்ன ஃபங்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த ஹெச்ஆர் ஃபங்ஷன்ஸ் வந்து இந்த சிச்சுவேஷன்ஸால வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ஸோ அப்ப நாங்க பார்த்திருக்கோம். இதுல ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸ் இருக்கு. நாங்க பார்த்த மாரி இதுல ஒவ்வொரு ஃபங்ஷன் பார்த்திருக்கோம். அதாவது ஜாப் டிசைனிங்னா இப்ப நேத்து படிச்சோம். செகண்ட் கொஸ்டின்ல ஜாப் டிசைனிங்னா, ஜாப் அனலைஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லி இது எல்லாமே பார்த்திருக்கிறோம். சரியா? ஸோ அப்ப இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப ஓகே. இப்ப இந்த ஃபங்ஷன்ஸால வந்து இப்ப என்ன முதலாவது பாருங்க, எம்ப்ளாயி ஆன் பவுண்டரிங்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ அது இல்லாம அடுத்தது வந்து பாருங்க, அன்அக்செப்டட் சிச்சுவேஷன்ல எப்படி இருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட், அப்ரைசல் மேனேஜ்மென்ட், ஷிஃப்ட் டூ கன்டின்யூ ஃபீட்பேக், லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட், எம்ப்ளாயி என்கேஜ்மென்ட், அடுத்தது ஒர்க் ப்ராசஸ் பிளானிங், ஹெச்ஆர் அனலிட்டிக்கல் அண்ட் மேட்ரிக்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எத்திக்ஸ், அடுத்தது ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர், அப்புறம் பிரின்சிபல் மேனேஜ்மென்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்ல வந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள். இப்ப நாங்க படிச்சோம் தானே, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால வந்து கண்டிப்பா வந்து அ என்னென்ன விதத்துல வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்ஷன் வந்து சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்லணும். அதுதான் எங்கட மெயின் கொஸ்டின். சரியா? அப்ப அதுல முதலாவது வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 1 மினிட். ஓகே. அப்ப பாருங்க, அதுல முதலாவது வந்து எம்ப்ளாயி த ஆன்போர்டிங்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து, இப்ப ஆரம்ப காலத்துல ஹியூமன் ரிசோர்ஸ்ல வந்து மேற்கொள்ளப்பட்ட ஃபங்ஷன்ஸ்ல வந்து அனைத்து ஆவணங்களும் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, எல்லாமே வந்து என்னது? ஃபைலிங். எல்லாமே ஃபைல். ஏ டூ இசட் ஒரு ஒரு இன்டர்வியூ பண்ணணுமா, இன்டர்வியூ பண்றதுக்கான டாக்குமெண்ட்டா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது, ஒரு ஹெச்ஆர்ட வந்து சேலரி ஸ்லிப்பா இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு சேலரி ஸ்லிப்பா இருக்கலாம். அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர்ஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பேஸ்ல போனாங்க. எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பேஸ்ல வந்து காணப்பட்டுச்சு. ஆனா வந்து தற்காலத்துல வந்து சரியா? அந்த தற்காலத்துல வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இது எல்லாமே வந்து அதாவது வந்து டிஜிட்டல் முறையில. இப்போ ஒருத்தருக்கு என்ன சொல்றது? சேலரி கிரெடிட் ஆகிருச்சுன்னு சொல்லி சொன்னா, அது வந்து கூட ஆன்லைன்ல தான் ட்ரான்ஸ்ஃபரிங் பண்றாங்க. அதாவது ஆன்லைன்ல பேங்க் த்ரூ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்ப ஆரம்பத்துல வந்து நெறைய நிறுவனங்கள்ல வந்து கேஷா தான் காசு குடுத்தாங்க. சரியா? கோவிட்-19க்கு பிறகு அந்த கேஷா குடுக்குற ஒரு சில சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட அதாவது என்ன சொல்றது? காசு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி கொண்டிருந்த நிறுவனங்கள் கூட இந்த கோவிட்-19க்கு பிறகு வந்து கேஷ் எல்லாம் ஆன்லைன் அதாவது வந்து பேங்க் த்ரூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாரி. அடுத்தது வந்து இப்ப எம்ப்ளாயிக்கான ஸ்லிப், மந்த்லி சேலரி ஸ்லிப். அது ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ணி கொள்றது. எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் லெட்டர் என்ன சொல்றது? புரமோஷன் லெட்டர்ஸா இருக்கலாம். ஏதாவது போனஸ் இன்கிரிமென்ட் லெட்டரா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஆன்லைன் டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் அப்படி இல்லாட்டி சாஃப்ட் காப்பி மெயிலோ, வாட்ஸ்அப்போ அப்படி பண்றது. ஸோ அப்ப ஆரம்பத்துல வந்து அதாவது பாரம்பரியத்துல பழைய முறையில வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ரி டைப்ல பேஸ் பண்ணது எல்லாமே வந்து இப்ப டிஜிட்டல். ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வேணா கூட ஆரம்பத்துல வந்து அவருடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஓகே ஃபைலிங். ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல. எல்லாமே வந்து ஓகே எம்ப்ளாயியோட சிவி தேவையா? அவரோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தேவையா? அவர்ட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் தேவையா? எல்லாம் ஏ டூ இசட் சிஸ்டமைஸ் பண்ணி இருக்கிறாங்க. சரியா? தேவையான டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொன்னா ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்துல அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப தேவையான நேரம் வந்து ஈமெயில் டீட்டெயில்ஸ் வந்து அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு செக் பண்ணி கொள்ள முடியும். அப்ப இதுதான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தது. அடுத்தது வந்து அன்அக்செப்டட் சிச்சுவேஷன். இப்ப அன்அக்செப்டட் சிச்சுவேஷன் சொல்லி சொன்னா, நாங்க சொல்லலாம் வந்து அந்த எதிர்பாராம சூழ்நிலையில இப்ப உதாரணத்துக்கு வந்து கோவிட்-19 வந்துச்சு. இப்ப கோவிட்-19 இதுவரைக்குமே வந்து
COVID-19க்கு முன்னுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி ஆஸ் அ எம்ப்ளாயி அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ். ஆனா ஆஃப்டர் COVID-19க்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி இந்த ஷிஃப்ட் பேசிக் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஒரு எம்ப்ளாயினா ஒரு 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 5 டேஸ் ஒர்க்கிங் 5 டேஸ் இருக்கிற ஒரு கம்பெனினா அப்ப அந்த 5 டேஸ் வந்து எம்ப்ளாயி மார்னிங் 8:30 to 8:30 to 5 அந்த டைம்க்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு இந்த COVID-19 பிறகு ஓகே எம்ப்ளாயிஸ் வந்து ரிமோட் ஒர்க் ரோல்னு சொல்லி சொல்றது. அதாவது வீட்ல இருந்து அவர் ஒர்க் பண்ணுவாரு, ஆபீஸ் வந்து ஒர்க் பண்ணுவாரு. அதுதான் ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லி நாங்க சொல்றது. ஸோ இது எல்லாமே வந்து புதிய மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா நாங்க படிச்சது செயல்திறன் மதிப்பீடுன்னு சொல்லி. அப்ப அந்த செயல்திறன் மதிப்பீடுன்னு சொல்லி சொன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு எம்ப்ளாயியோட செயல்திறன் மதிப்பீடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து செயல்திறன் மதிப்பிட்டாங்க. ஓகே இந்த எம்ப்ளாயி வந்து இவர் ஒரு 6 இயர் ஆகுது, ஓகே நாங்க இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், இவருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்படி இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு பேசிஸ் ஸ்கில் ஓகே இவருக்கு வந்து இப்படி ஜாப்ல நல்ல ஜாப் வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங் நல்ல ஜாப் ஃபங்க்ஷன் செய்யறாருன்னு சொல்லி. ஆனா தற்காலத்துல வந்து அப்படி இல்லை. 360ன்னு சொல்லி எப்ரேஷன் மெத்தட் நிறைய இருக்கு. சரியா? ஸோ எப்ரசல் மெத்தட்னு சொல்லி நாங்க ஒன்றுன்னு சொல்லி சொல்ல முடியாது. 360 எப்ரசல் மெத்தட்னு சொல்லி எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ அப்ப இந்த எப்ரசல் மெத்தட்ல வந்து ஒருத்தர் எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்றான்னு மட்டும் நாங்க அவருக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ கொடுக்கறது இல்லை. அவருடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, அவருடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு, அவர் என்னென்ன மிஸ்டேக் செஞ்சாரு, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணி கொண்டாரு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஓகே. உதாரணத்துக்கு பாருங்க. இந்த எம்ப்ளாயி ஃபார்ம் இது எப்ரசல் ஃபார்ம் ஒண்ணு. சரியா? இது எப்ரியசல் ஃபார்ம். சரியா? ஸோ பாருங்க. அப்ப இந்த எப்ரியசல் ஃபார்ம்ல வந்து முதலாவது வந்து பாருங்க அவரோட இது பிசினஸ் அதாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த பிசினஸ் என்வாயர்மெண்ட் பத்தி. சரியா? அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா ஓகே. அடுத்தது வந்து வாக் த டாக். அதாவது வந்து அவர் என்னென்ன வேலை செய்றாரு, எப்படி செய்றாரு. முதல்ல வந்து அவர் அந்த தான் செய்ற தொழில வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக் கொள்றாரு, என்ன மாரியான விஷயங்கள கொண்டு வராரு. கெட்டிங் திங் டன்ஸ். அப்ப அந்த அவர் குறிப்பிட்ட காலப்பகுதியில என்னென்ன வேலைகள் வந்து சிறப்பா செஞ்சிருக்கிறாரு, அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது கொலாபரேஷன். ஏனையோரோட சேர்ந்து அவர் எப்படி வேலை செஞ்சிருக்கிறாரு, டீமுக்காக என்ன அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காரு, செல்ஃப் அவேர்னஸ். அவருடைய ஸ்ட்ரென்த் எப்படி கூட்டிக் கொண்டாரு, வீக்னஸ் எப்படி வந்து ரிமூவ் பண்ணி கொண்டாரு, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்திக் கொண்டாரு, த்ரெட்ஸ் எப்படி அவரு சக்சஸ்ஃபுல்லா பேஸ் பண்ணாரு. இந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஸோ அடுத்தது வந்து டோக் த இனிஷியேட்டிவ். அப்ப டேக் த இனிஷியேட்டிவ்னு சொல்லி சொன்னா, புதிய விஷயங்கள் என்ன ஆர்கனைசேஷனுக்காக கொண்டு வந்தாரு. புதுசா அவர் என்ன கத்துக்கொண்டாரு. ஸோ என்னென்ன சஜஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாரி வந்து இப்படி இந்த 5 டைப்லயும் வந்து கொண்டு வராது. இது எம்ப்ளாயி ஸ்கோர். இது வந்து மேனேஜர் அப்படி இல்லாட்டி அவருடைய சூப்பர்வைசர் ஸ்கோர். அப்ப இதுதான் வந்து என்னதுன்னு சொன்னா, தற்காலத்துல வந்து எப்ரைசல் மெத்தடா காணப்படுது. ஆனா ஆரம்பத்துல வந்து அப்படி இல்ல. ஒரு எம்ப்ளாயிட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லாட்டி ஒரு நல்லா வொர்க் பண்றாருன்னு சொன்னா, அந்த ஒரு பேசிக் 2 கான்செப்ட்ட மட்டும் வச்சுக்கொண்டு, நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த எப்ரைசல் மெத்தட் வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேயா? ஸோ அது எல்லாமே வந்து தற்கால நடைமுறைகள்ல வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, ஷிஃப்ட் கன்டினியூஸ் ஃபீட்பேக். அதாவது ஷிஃப்ட் டூ கன்டினியூஸ் ஃபீட்பேக். அதாவது வந்து இத என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா சரி. இதே என்னதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பணியாளர்ட்ட அந்த ஊழியர்ட்ட அந்த செயற்திறன்கள் மேம்பாட்ட மதிப்பிடுறதுக்காக வந்து அவங்களுக்கு என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து கண்டிப்பா அவர்ட்ட வந்து அடிக்கடி ஃபீட்பேக் கேட்கிறது. சரியா? ஸோ எப்படி அதாவது தொடர்ச்சியான வந்து பின்னூட்டத்திற்கான மாறுதல். அப்ப அவர்ட்ட என்ன சொல்றது? ஏதாவது அவருக்கு வந்து கவுன்சிலிங் வைக்கிறது. ஸோ அவர்ட்ட ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து டைரக்ட்டா வந்து பேசுவோம். இப்ப ஆரம்பத்திலேலாம் வந்து ஹைரார்கி மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒருத்தருக்கு ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னா, அவரு சூப்பர்வைசர் மூலமா சொல்லி சூப்பர்வைசர் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா போகும். ஆனா தற்காலத்துல வந்து அப்படி இல்ல. ஈக்குவலா எல்லாருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமா, நீங்க டைரக்ட்டா உங்களோட மேனேஜர் கிட்ட போகலாம். உங்களோட சூப்பர்வைசர்ட்ட போக தேவையில்ல. ஸோ அந்த இஷ்யூவ பத்தி கதைக்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ல ஏதாவது டைரக்ட்டா நீங்க வேலை செய்ற அந்த யூனிட்ல ஏதாவது ப்ராப்ளமா, டைரக்ட்டா நீங்க ஹெச்ஆர்க்கு போகலாம். ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ப்ராப்ளமா, நீங்க டைரக்ட்டா லேபர் டிபார்ட்மென்ட்க்கு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து தற்காலத்துல வந்து அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹைப்பர் லெவல்ல வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. சரியா? அடுத்தது வந்து
அடுத்தது வந்து இப்ப மேனேஜ்மென்ட்ல வந்து வேற என்னென்ன ஃபங்ஷன் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொன்னா, இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இப்ப ஆர்கனைசேஷன பத்தியோ, அப்படி இப்ப நாங்க எம்ப்ளாயி வந்து அந்த ஆர்கனைசேஷன பத்தி எவ்வாறான கண்ணோட்டத்துல பார்க்குறாங்க? என்ன மாரியான அவங்க ஃபீட்பேக் வழங்குறாங்க? எப்படி அப்சர்வேஷன் பண்றாங்க? அதுபடி வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தங்கள சேஞ்ச் பண்ணிக்கொள்ள பாக்குது. சரியா? அடுத்தது லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட். அதாவது லேர்னிங் அடாப்ஷன் ஆஃப் த ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்ப ஆரம்பத்துல வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட்னா ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பயிற்சி வழங்குறதெல்லாம் எப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல அவங்க வந்து தொழிலுக்கு கொண்டு வந்து அந்த தொழில்ல தான் பயிற்சி வழங்கப்பட்டுச்சு. சரியா? இருந்தாலுமே வந்து இப்ப வந்து அப்படி இல்ல. அதாவது வந்து அவர் தொழில் செய்யும் பொழுதே வந்து, அதாவது ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்ல தான் அதிக அளவு வழங்குது. ஆரம்பத்துல வந்து ஆஃப் த ஜாப் ட்ரெய்னிங். அதாவது அவர் குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் எடுத்து அவருக்கு எல்லாம் ட்ரெய்னிங் எல்லாம் வழங்கி எல்லாமே முடிச்ச பிறகு தான் என்னது வொர்க் போடுறது. இப்ப வந்து அப்படி இல்ல. ஒரு வாராங்களா, ஓகே. 1 டேல வந்து ஓரியன்டேஷன் எல்லாம் முடியும். ஓகே. நெக்ஸ்ட் டேல இருந்து வந்து அவருக்கு என்னது ஆன் த ஜாப் ட்ரெய்னிங் மூலமா வந்து ட்ரெய்னிங் வழங்கப்படுது. ஸோ அடுத்தது விஷயம் என்னதுன்னு சொன்னா, இப்போ கோவிட் டைம். அதுக்கு இல்லாட்டி வந்து ஒரு சில நிறுவனங்கள்லாம் வந்து இப்ப வந்து எம்ப்ளாயி வந்து என்ன சொல்றது? ஆர்கனைசேஷனுக்கு வந்து வொர்க் போயிருக்கவே மாட்டாரு. ஆனா அவர் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்காக வொர்க் பண்ணிக்கொண்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு புதிய எம்ப்ளாயின்னு சொன்னா, அவருக்கெல்லாம் வந்து என்னது? இந்த ஆன்லைன் மூலமா லேர்னிங்ன்னு சொல்றது. அப்ப அந்த லேர்னிங் மூலமா லேர்னிங் மூலமா வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, ட்ரெய்னிங் வழங்குறாங்க. ஸோ அந்த மாரியான விஷயம். ஸோ அடுத்தது வந்து இதுக்குள்ள நாங்க இன்னொரு விஷயங்கள் கொண்டு வரல. இப்போ ஒரு மீட்டிங் அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு கலந்துரையாடலோ, ஒரு மீட்டிங் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னா, நாங்க எல்லாம் டைரக்ட்டா நேரடியா போயிட்டு தான் அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் செய்யணும். இப்ப வந்து அப்படி இல்ல. ஒரு Zoomஓ, Teams போட்டு நாங்க மீட்டிங்ஸ வந்து ஆன்லைன் மூலமா வந்து வச்சு கொள்ள முடியும். சரியா? ஸோ இதனையில வந்து இப்ப இது எல்லாமே வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்டால கொண்டு வர புதிய, புதிய விஷயங்களா தான் காணப்படுது. அடுத்தது இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மென்ட்ல இன்னொரு சொல்லணும். கண்டிப்பா ஒரு நிறுவனமா இருந்தா, அந்த வருஷத்துக்குள்ள என்னென்ன ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ட்ரெய்னிங் வந்து செய்யணும்னு சொல்லி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் ஆல்ரெடி அ எல் அந்த ஹோல் ஸ்டாஃப்க்குமே வந்து மெயில போடுறது. சரியா? ஸோ இந்த ட்ரெய்னிங் தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து பாருங்க. இந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, இப்ப பாருங்க ஆனுவல் எம்ப்ளாயி ட்ரெய்னிங் பிளான் சொல்லி 2024. இப்ப ஆரம்பத்துல வந்து அப்படியெல்லாம் ட்ரெய்னிங்க்காக வந்து இவ்வளவு காஸ்ட் செலவழிக்கணும். இவ்வளவு கண்டிப்பா எம்ப்ளாயிக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை. இந்தந்த டெவலப்மென்ட் செய்யணும்னு சொல்லி பெருசா கன்சிடர் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து லேர்னிங் மெத்தட்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் கவனிச்சு கொள்ளணும். ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் வந்து இப்ப நீங்க தெளிவு செய்ற ஆர்கனைசேஷன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறது வந்து நான் நான் வொர்க் பண்ற ஹெச்&பி ஜெனரல் இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷன பத்தி தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொண்டு போறேன். அதெல்லாம் இருக்குது என்னால. சரியா? ஸோ அடுத்தது வந்து ஆ என்ன சொல்றது? ஒரு சில கோர்ஸஸ்க்கெல்லாம் வந்து அவங்க முதல்ல வந்து பேமெண்ட் கட்டி எங்கள வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, நாங்க பே பண்றது. பேமெண்ட் பே பண்ணி அந்த எக்ஸாம செய்றது. நாங்க பாஸ் பண்ண பிறகு அந்த பேமெண்ட்ட வந்து எங்க ஆர்கனைசேஷன்ல வந்து ரிகவர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் அந்த ஆர்கனைசேஷன்ல புரொவைட் பண்ணாங்க. அது எல்லாமே இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்டால புரொவைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். சரியா? அது மட்டும் இல்லாம வந்து என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்றது? ஒவ்வொரு மந்த்லியோ அப்படி இல்லாட்டி ஆனுவலியோ வந்து ட்ரெய்னிங் புரோகிராம் வைக்கிறது. அப்ப ஈவினிங் ஒவ்வொரு எவ்ரி வீக்கும் வந்து ட்ரெய்னிங் அதாவது இங்கிலீஷ் அகாடமிக்ன்னு சொல்லி இருக்கு. டோஸ்ட் மாஸ்டர்ன்னு சொல்லி இருக்கு. அந்த மாரியெல்லாம் சில சில புரோகிராம்ஸ் வச்சு எம்ப்ளாயி வந்து லேர்னிங்க்கு வந்து அ அவங்கள வழி நடத்த. இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் கோர்ஸஸா இருக்கும். இந்த இங்கிலீஷ் லேர்னிங்ன்னு சொல்லி. அப்படி. சரியா? ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா, எம்ப்ளாயி வந்து நாலேட்ஜ வந்து அப்டேட் பண்ணி கொள்றதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பாரிய அளவுல வந்து காணப்படக்கூடிய விஷயங்களா இருக்குது. ஓகே. ஸோ தற்காலத்துல. அடுத்தது வந்து பாருங்க, ரிமோட் வொர்க் கன்சிடரேஷன். ஸோ அது நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அடுத்தது வொர்க் ஃபோர்ஸ் பிளானிங். அதாவது வந்து திட்டமிடல். இப்ப திட்டமிடல்ன்னு சொல்லும் பொழுது வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்கு?
ஃபியூச்சர்ல என்னென்ன பிரச்சனைகளுக்கு சவால் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் ஃபோக்கஸ் பண்ணி அதை நாங்க எப்படி பிரசன்ட்ல வந்து ரிடியூஸ் பண்ணி கொள்றதுக்காக நாங்க என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸை வந்து கடைபிடிக்கணும், அந்த மாதிரியானது தான் இந்த ஒர்க் ப்ராசஸ் பிளானிங்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து ஹெச்ஆர் அனலிட்டிக் அண்ட் மேட்ரிக்ஸ். அதாவது வந்து இதை நாங்க சொல்றது மனிதவள பகுப்பாய்வுன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து அதாவது வந்து இதை நாங்க சொல்றது வந்து இந்த ஹெச்ஆர் அனலிட்டிக் அண்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்றதுக்குள்ள ஹியூமன் ரிசோர்ஸால வந்து என்னென்ன புதிய ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வர முடியும், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ எம்ப்ளாயி நாங்கள் அந்த டெக்னிக்ஸ் கொண்டு வரக்குள்ள எப்படி எம்ப்ளாயி வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணி கொள்றது, எம்ப்ளாயி எப்படி நாங்கள் ஸ்டே பண்ணி வச்சுக்கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இங்கே இந்த ஹெச்ஆர் அனலிட்டிக்கல் அண்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எத்திக்ஸ். அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எத்திக்ஸ்ன்னு சொன்னா ஏதாவது இப்போ ஆர்கனைசேஷன்ல வந்து பிரச்சனைகள் ஏதாவது அப்படி இருக்கக்குள்ள வந்து அதுக்கான அந்த நெறிமுறை, அதாவது வந்து அந்த எம்ப்ளாயியும் ஆர்கனைசேஷன்ல அந்த யூனிட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த ஆர்கனைசேஷனோட வந்து எப்படி நாங்க கூல் டவுனா கதைச்சு காம் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொள்றது அந்த மாதிரி. இப்போ ஆரம்பத்துல எல்லாம் பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நிறைய இப்போ எங்க என்ன சொல்றது, இப்போ ஓயூஎஸ்ல வந்து ஸ்ட்ரைக் நடக்குது. சரியா? ஸோ இது வந்து ஃபுல்லா ஒரு கவர்மெண்டாலே அவங்களுக்கு வந்து சேலரி காணாது அப்படி இப்படின்னு எக்ஸெட்ரா நான் அகடமிக் ஸ்டாஃப்ல வந்து எக்ஸெட்ரா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் அப்படி இல்லாட்டி இப்ப ஆர்ப்பாட்டங்கள்லாம் வைக்கக்குள்ள அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்த்துக் கொள்றது, ஸோ அதுக்கான என்ன அந்த பிரச்சனைகள் வரமுனுக்கு நாங்க எப்படி சுகமமா வந்து கலந்துரையாடி அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்றது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எத்திக்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஆரம்பத்துல பாருங்க ஆர்கனைசேஷன் நிறைய போராட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காணப்படுது. ஓகே, சரி. அடுத்தது வந்து இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர். இப்ப ஆரம்பத்துல வந்து நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டா, அ இப்போ ஒரு சில நிறுவனங்கள்ல காணப்படுறது வந்து என்ன ஒரே ஒரே இனத்த சேர்ந்தவங்க எம்ப்ளாயீஸ் மட்டும் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரே ரிலிஜன சேர்ந்தவங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. எல்லா ரிலிஜன் எல்லாருக்கும் வந்து வேலை வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து அந்த மாரி. ஸோ இதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸால வந்து கடைப்பிடிக்கிறது. ஸோ அவங்களோட கலாச்சாரங்கள வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து அனுமதி வழங்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இஸ்லாம் கேர்ள்ஸ் வந்து ஒர்க் வரான்னு சொன்னா, அவங்க வந்து அந்த பரதா உடுத்தி கொண்டு தான் வரணும்னு சொன்னா, அது அவங்களுக்கு வந்து அலோட் பண்றது. ஸோ அவங்களோட கல்ச்சர். அதே மாரி வந்து அ ஆஃப்டர் 12க்கு பிறகு அவங்க பாய்ஸ் வந்து பள்ளிவாசலுக்கு போகணும்னு சொன்னா, அதுக்கு அலோட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் அவங்களோட கல்ச்சர். இப்போ ஒரு நிறுவனத்தில வந்து ஒரு கிறிஸ்மஸ் வந்தா, கிறிஸ்மஸ் கேரோல்ஸ் அந்த மாரி, வைசாக் வந்தா பக்தி கீதம்ன்னு சொல்லி அந்த மாரியான விஷயங்கள் கொண்டு வரது. ஸோ இதே தைப்பொங்கல் செலிப்ரேஷன் செய்றது. ஸோ இது எல்லாமே வந்து ஏ டூ இசட் இருக்கு. இதுதான் வந்து நாங்க சொல்றது இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர். எம்ப்ளாயி வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியா அந்த ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்ண முடியுமோ, அவ்வளவுத்துக்கு அவ்வளவு வந்து என்ன செய்யுதுன்னா, ஸோ எம்ப்ளாயி வந்து அந்த ஆர்கனைசேஷனோட அட்டாச் ஆகி இருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆர்கனைசேஷனால கொண்டு வர ஏற்பட்ட புதிய மாற்றங்கள்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்தது வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட். அதாவது வந்து இப்ப ஆரம்பத்துல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தாங்க. ஆரம்பத்துல வந்து எங்கள வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற விஷயத்துக்கு வந்து எங்கள இன்வால்வ் பண்ணி கொள்றாங்கன்னு சொல்லி. இப்ப ஆரம்பத்துல வந்து எம்ப்ளாயீஸ வந்து வொர்க் பண்றதுக்கு மட்டும் தான் வச்சுக்கொண்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு அப்பால வந்து வர வரைக்கும் அவர வந்து வொர்க்காக மட்டும் தான் வச்சுக்கோனாங்க. தற்காலத்துல அப்படி இல்ல. ஸோ தன் கீழ இருக்க, அதாவது நாங்க படிச்சிருக்கோம்ல என்ன டாப் டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவலா இருந்தாலும், ஸோ எல்லா லெவலையும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொண்டு தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன்லயோ, அந்த டிபார்ட்மெண்ட்லயோ, அந்த டிவிஷன்லயோ வந்து மேனேஜ்மென்ட், அதாவது டிசிஷன்ஸ் எடுக்கிறது, ஸோ அவங்களோட சஜஷன்ஸ் கேட்கிறது அந்த மாரியான விஷயங்கள். சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட்ல வந்து இன்னொரு விஷயம் ஹியூமன் ரிசோர்ஸ்ல புதுசா, அதாவது லீடர்ஷிப் பிலியோசபி. இப்ப ஆரம்பத்த எடுத்துக்கொண்டா நாங்க வந்து எல்லாருமே வந்து என்னன்னா ஒட்டோக்ராட்டிக், அதாவது ஒத்தோரட்டிக் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்றோம். அதாவது அங்க லீடர் இருப்பாரு. ஆனா லீடர் வந்து சர்வாதிகாரமா இருப்பாரு. ஸோ நாங்க லீடர்ஷிப் தியரி எல்லாம் படிச்சுட்டோம் ஆல்ரெடி. ஸோ அப்ப அந்த மாரி இருப்பாரு. ஆனா வந்து ஹெச்ஆர்எம் தற்காலத்துல வந்து அப்ப ஹெச்ஆர்எம் வந்து அப்படியான லீடர்ஸ் வந்து என்கரேஜ் பண்றாங்க இல்ல. ஸோ டெமோக்ராட்டிக் லீடர், அதாவது ஜனநாயக தலைமைத்துவத்த தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாரி. அடுத்தது வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டீஸ் ஆஃப் த எம்ப்ளாயி, அதாவது அவங்கள்ட்ட சரியான திறன் இருக்கணும், அபிலிட்டீஸ் இருக்கணும். ஸோ அந்த மாரியான எம்ப்ளாயீஸ மட்டும் தான் தற்காலத்துல வந்து கூட அட்ராக்ட் பண்ணி என்ன செய்றாங்க, ஜாப்புக்கு வந்து வொர்க் எடுத்துக்கொள்றாங்க. சரியா?
அடுத்தது வந்து the economic and market standing of அந்த ஆர்கனைசேஷன். அதாவது ஏதாவது ரேபிட் சேஞ்சஸ் டைம்ல வந்து இந்த HRM வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் வந்து எடுத்துக்கொள்றாங்க. அப்போ உதாரணத்துக்கு COVID-19 வந்த பிறகு என்ன செஞ்சாங்க, ஓகே வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ட கொண்டு வந்தாங்க. HRMலால வந்து வேக்சினேட் கார்டு வந்து போட சொல்லி எல்லாருக்கும் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சானிடைசர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணது இலவசமா, மாஸ்க் கொடுத்தது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றது ட்ராவலுக்கு அலோவ் பண்ணது. ஸோ அதுதான் வந்து ஏதாவது இந்த ரிப்பீட்டட் சேஞ்ச் ஆகக்குள்ள வந்து அந்த ஆர்கனைசேஷன் அதுக்கு எப்படி ரிஃபில் பண்ணுதுன்னு சொல்லி அந்த HRM டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம். ஸோ அந்த சேலரி இல்லாத எம்ப்ளாயி அதாவது நான் பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்குலாம் சேலரி கொடுத்தாங்க. ஆனா ஒரு சில நிறுவனங்கள் வந்து என்ன செஞ்சு எம்ப்ளாயிஸை வந்து ஒர்க் விட்டு என்ன வேலையை விட்டு தூக்குனாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட காணப்பட்டுச்சு. ஸோ சரியா? அடுத்தது எம்ப்ளாயி வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். அதாவது வந்து எம்ப்ளாயி வந்து என்னைக்குமே வந்து ஒரு சேலரியை பேஸ் பண்ணி மட்டும் அவர் வந்து ஒர்க் செய்யக்கூடியவர் இல்லை. சரியா? ஸோ அவரு வந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து இப்ப சேலரி மட்டும் இல்ல. ஒரு வொர்க் என்வைரன்மென்ட் இருக்கணும். அவருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கணும். அவருக்கு வந்து என்ன சொல்றது, அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் வந்து ரொம்ப அட்டாச் ஆகி இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கன்சிடர் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அந்த ஆர்கனைசேஷனால கொண்டு வரப்பட்ட புதிய மாற்றங்களா இருக்கும். சரியா? அப்ப இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. எகைன் நான் கொஸ்டின் ரீட் பண்ணேன். ஐடென்டிஃபை அண்ட் டிஸ்கிரைப் த ஸ்பெசிபிக் ஹெச்ஆர் ஃபங்ஷன் தட் ஹேவ் த அண்டர்கோன் சேஞ்சஸ். அப்ப என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லி தான் கேட்குறாங்க இந்த ஹெச்ஆர் ஃபங்ஷன்ல. சரியா? ஸோ அதே மாதிரி தான் 1 மினிட். ஓகே. இப்ப இந்த ஃபங்ஷன்கள எடுத்துக்கொண்டால் நாங்க படிச்ச ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து படிச்சோம். அடுத்தது இந்த ரிக்வயர்மென்ட்ஸ் அண்ட் செலக்ஷன். ஆரம்பத்துல வந்து யாரையாவது ஒருத்தர் ரிக்வயர்மென்ட் அப்படி ஏதாவது செலக்ஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அதாவது வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி, இன்டர்வியூக்கு நேரடியா அவர வந்து ஆர்கனைசேஷனுக்கு வரவழைச்சு தான் இன்டர்வியூ எடுத்தது, அந்த மாரி. ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல. எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆன்லைன்ல தான் இன்டர்வியூ மெத்தட்லாம் வருது. ஒரு எக்ஸாம் எடுத்தா கூட அவர் வந்து ஒரு ஆன்லைன் மூலமா எக்ஸாம் வச்சு எடுக்கிறது. ஸோ இதுகள் எல்லாமே வந்து தற்காலத்துல வந்து கொண்டு வரப்பட்ட விஷயங்கள். அடுத்தது வந்து நாங்க இந்த அ என்ன சொல்றது? லேபர்ஸ் வெல்ஃபேர் அப்படி இல்லாட்டி இந்த பெனிஃபிட் ஃபைனான்சியல், நான் ஃபைனான்சியல்னு சொல்லக்குள்ள வந்து இப்ப கூட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபைனான்சியல விட நான் ஃபைனான்சியல் பெனிஃபிட் அதிகமா இருக்கும் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து அவங்கள வந்து எங்கேயாவது கூட்டிட்டு போறது, ட்ரிப்பு கூட்டு போறது. ஸோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதாவது அந்த மாரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து கூடுதலா ஏன்னு சொன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து சேலரிய மட்டும் எதிர்பார்த்து வந்து அ சேலரிய மட்டும் எதிர்பார்த்து வந்து இருக்கக்கூடியவரா இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அது இல்லாம வந்து அவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அது கூடுதலா அவர ஊக்கப்படுத்துறது அந்த மாரி. ஸோ அதாவது வந்து என்ன சொல்றது? அ அ ஃபெசிலிட்டீஸ் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி குடுக்குறது, மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ்ல ஸோ இப்ப நெறைய எம்ப்ளாயீஸ் பாருங்க, இப்ப ஆஃப்டர் 5:00 முடிஞ்சு ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது போவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அந்த ஆர்கனைசேஷனால அரேஞ்ச் பண்ணி குடுக்குறது. மெர்கன்டைல் மேட்சஸ்
மேட்ச்க்கு ப்ளே பண்றது. ஸோ அந்த மாரி. அடுத்தது வந்து அவங்களுக்கு நெறைய பொழுதுபோக்கு டைம் இருக்கும். அதாவது வந்து ஃப்ரீ டைம்ல லைப்ரரி, மினி லைப்ரரி வச்சிருப்பாங்க ஆர்கனைசேஷன்ஸ்ல. அப்படி இல்லாட்டி அவங்க வந்து ஏதாவது கேரம் விளையாடுறதோ, செஸ்ஸோ அப்படி ஏதாவது விளையாடலாம். ஸோ அந்த மாரி பூல் டேபிள். ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த அ என்ன சொல்றது? நான் ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸா இருக்கும். ஸோ தற்காலத்துல வந்து இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்து மா மா சேஞ்சஸ் ஆகி தான் இருக்கு. சரியா? அடுத்தது அடுத்தது. அ என்ன சொல்றதுன்னு சொன்னா, அ ஓரியன்டேஷன். இப்போ ஒரு ஜாப் ஓரியன்டேஷன் சொல்லக்குள்ள வந்து, இப்ப ஆரம்பத்திலேலாம் ஓரியன்டேஷன் குடுக்கும் பொழுது வந்து, ஓகே எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தேவையான விஷயத்த மட்டும் சொல்லியாச்சு, போயிட்டாச்சு. ஸோ இப்ப வந்து அப்படி இல்ல. அந்த ஓரியன்டேஷன் வந்து ஒரு 1 வீக் ப்ரோகிராமா எடுத்து, ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ட பத்தி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் அவங்களுக்கு சரியா விளங்கப்படுத்தி, ஸோ அந்த மாரியான ஓரியன்டேஷன் தான் செய்றாங்க. ஸோ அவர் வந்து வேலை செய்ற தன்ட டிபார்ட்மெண்ட்ட மட்டும் தெரிஞ்சு கொண்டு வேலை இல்ல. ஸோ ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவரு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொல்றது. ஸோ அதுக்காக தான் அந்த ஓரியன்டேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் கல்ச்சர்ஸ் என்ன, ஆர்கனைசேஷன் பாலிசிஸ் என்ன, எத்திக்ஸ் என்ன, ஸோ அந்த ஒரு ஓவரால் அந்த ஆர்கனைசேஷன பத்தி சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவருக்கு வந்து வழங்கப்படும். சரியா? ஸோ அடுத்தது டிசிப்ளின் மேனேஜ்மென்ட். ஸோ இப்ப தற்காலத்துல வந்து இப்ப டிசிப்ளின் மேனேஜ்மென்ட்னா எம்ப்ளாயிய வந்து ஃப்ரீடமா வொர்க் பண்ண விட்டாலுமே கூட, டிசிப்ளின் மேனேஜ்மென்ட் ஒண்ணு கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணி குடுத்து தான் வராங்க. அதாவது வந்து டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணா, சரியான டைமுக்கு அக்யூரேட்டா வந்து வொர்க்கு வாரது. ஸோ ஒழுங்கா ட்ரெஸ் வேர் பண்ணி இருக்கது. கஸ்டமர்ஸோட கதைக்கும் பொழுது எப்படி மாரியான கதைக்கணும், எப்படி இருக்கணும். ஸோ எப்படி ஒரு ஒரு கம்பெனி டீ ஷர்ட் போட்டுக்கொண்டா, அந்த டீ ஷர்ட்க்கு ஏத்த மாரி எப்படி நடந்து கொள்ளணும். ஸோ ஒரு டீ ஷர்ட்லாம் போட்டுக்கொண்டு, இப்ப கம்பெனி டீ ஷர்ட் அந்த மாரியெல்லாம் வேர் பண்ணிக்கொண்டு, வேற எங்கேயும் வெளிய இடங்களுக்கெல்லாம் தேவையில்ல அதாவது வந்து என்ன சொல்றது, அன்அஃபிஷியல் ஈவென்ட்ஸ்‌க்கோ, அன்அஃபிஷியல் வொர்க்கோ வந்து போக முடியாது. ஸோ அந்த மாரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து இருக்கு. அதுதான் இந்த டிசிப்ளின்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தற்காலத்துல வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது வந்து ரிக்வயர்மென்ட். இப்ப இந்த ரிக்வயர்மென்ட் பண்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து நல்ல அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயி வந்து தேவைன்னு சொல்லி சொன்னா, நாங்க கூடுதலா வந்து எக்ஸ்டர்னல் ரிக்வயர்மென்ட்ல தான் எடுக்கிறது. அதாவது வெளிப்புறத்துல தான் எடுக்கிறது, வெளியில இருந்து. ஆனா இப்ப வந்து கூடுதலா இன்டர்னல்ல இருந்து எடுக்கிறது. அதுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது அந்த எம்ப்ளாயி வந்து எதுக்கு நல்ல டேலண்டட்டா இருப்பாரு? அவருடைய ஸ்கில்ஸ் என்ன இருக்கு? அவருடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எந்த சைட்ல இருக்கு? அதுக்கு பேஸ் பண்ணி. ஒரு ஆப்பரேஷன் செக்ஷன்ல வந்து ஐடி ஃபீல்ட் வொர்க் ஐடி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அப்படி இல்லாட்டி ஒரு ஐடி கோர்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு வொர்க் பண்றாருன்னு சொன்னா, அவர் வந்து ஐடி டிவிஷன்ல ஏதாவது வொர்க் வரக்குள்ள ரிக்வயர்மென்ட் வரக்குள்ள அவர் அதுக்கு வந்து ஹெச்ஆர் என்ன செய்யும்? முதல்ல அவர ரிக்வயர்மென்ட் பண்ணி அவர அட்டாச் பண்ணிக்கொள்ள தான் பார்க்கும். ஏன்னு சொன்னா, அவருடைய மூளைய, அவருடைய ஸ்கில்ஸ வந்து பயன்படுத்த முடியும். அவர்ட்ட இருக்கிற நாலேட்ஜ்க்கு வந்து சூட்டபிளான வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும் பொழுது. இப்ப அதே மாரி தான். இப்ப நீங்க வந்து இப்ப மார்க்கெட்டிங் டிகிரிய படிச்சுட்டு வந்து நீங்க இதே ஆப்பரேஷன் செக்ஷன்ல வந்து வொர்க் பண்ண முடியாது. நீங்க மார்க்கெட்டிங் செக்ஷன். இதே அக்கவுண்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் படிக்கிற ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் செக்ஷன்ல தான் வொர்க் பண்ண இயலும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கவனத்துல கொள்ளணும். சரியா? ஸோ இதத்தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் 3ல சொல்லி இருக்காங்க. ஓகே. அடுத்தது கொஸ்டின் 4. எக்ஸ்ப்ளைன் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் ஹேவ் டு தி டிரைவ் தீஸ் சேஞ்சஸ். ஓகே. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த காரணங்கள், அதாவது வந்து இந்த காரணங்கள் வந்து எண்ணத்தினால வந்து இப்படி அதாவது வந்து சேஞ்ச் ஆக்கப்பட்டுச்சு. அதாவது வந்து இந்த சுற்றுச்சூழல் காரணிகள் வந்து இந்த காரணிகள்னால வந்து எப்படி பாதிப்படையப்பட்டுச்சு. எக்ஸ்பிளைன் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் ஹேவ் டு டிரைவ் இன் திஸ் அதாவது டிரைவ் இன் தீஸ் சேஞ்சஸ். அப்ப இந்த சேஞ்சஸ்க்கான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்னதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அப்ப நான் இப்ப இந்த கொஸ்டின் 3 வந்து மெயினா பாருங்க 40 மார்க்ஸ் 40. இதுல தான் இந்த 3, 4 தான் மிக முக்கியமான கொஸ்டின். சரியா? அப்ப அந்த 3, 4 வந்து இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்க என்னதான் இதுக்கு தியரி எழுதி வேலையில நான் சொன்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் வந்து நீங்க கண்டிப்பா அங்க வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். சரியா?
இந்த சேஞ்சஸ் ஆகுறதுக்கான காரணம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணமாகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நாங்க இந்த சேஞ்சஸ் அதாவது வந்து இப்போ உண்மையாலுமே வந்து இப்படி எல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க முதலாவது வந்து படிப்போம் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து தொழில்நுட்ப முன்னேற்றம், தொழில்நுட்ப மாற்றம், நவீன தொழில்நுட்ப மாற்றம் நேரத்த வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு மீட்டிங் வைக்கிறதுனா கூட என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, நாங்க ஆன்லைன்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். ஒரு ட்ரெய்னிங்னாலும் வந்து ஏதாவது ஆன்லைன் மெத்தட்ல வந்து ட்ரெய்னிங்க வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்குறோம். ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட். சரியா? அதே மாரி இப்போ ஒரு ஃபங்ஷன்ஸ் எந்த ஒரு ஃபங்ஷன்னாலும் முடியுமான மட்டும் நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, சிஸ்டமேட்டிக் பண்ணி அதாவது டாக்குமெண்ட்ரிக்கு பதிலா எல்லாமே சிஸ்டம். எல்லா அப்லோடும் ஏ டூ இசட் வந்து எல்லாமே அதாவது சிஸ்டம் அப்லோடட். ஃபைலிங் எல்லாம் எதுவுமே இல்ல. அப்ப இந்த டெக்னாலஜி ஃபேக்டர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு காரணமா இருக்கு. இந்த மாற்றங்கள் அதாவது டெக்னாலஜி ஃபேக்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது தேவையான விஷயத்த வந்து குயிக்கா வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ரொம்ப ஃபேமிலியரா இருக்கும். அத வந்து ரொம்ப லாங் டெர்ம்க்கு வந்து எங்களால வந்து அந்த டாக்குமெண்ட்ட வந்து சிஸ்டமைஸ் மூலமா வந்து வச்சுக்கொள்ள முடியும். அதனால தான் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ரீசன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது சோசியல் அண்ட் கல்ச்சர் ஃபேக்டர்ஸ். சரியா? அப்ப சோசியல் அண்ட் கல்ச்சர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, உதாரணமா வந்து இந்த மக்கள்ட மாற்றம். உதாரணத்துக்கு அவங்க வந்து ஃபேமிலி சைக்கிளா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க என்ன சொல்லுவோம், அதாவது அ என்ன சொல்றது ஊர்பன் ஏரியா அதாவது வந்து இப்ப ரூரல் ஏரியால இருந்தோ, அப்படி வறுமையான ஏரியாவோ, அப்படி இல்லாட்டி ஒரு கிராமம் அதாவது வில்லேஜ்ல இருந்து ஊர்பன் ஏரியாவுக்குள்ள அப்ப அதாவது அப்ப எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்றாங்க. தங்களோட நடத்தை, தங்களோட பிஹேவியரா இருக்கலாம், தங்களோட ஆட்டிட்யூட்ஸா இருக்கலாம், தங்களோட பெர்சனாலிட்டியா இருக்கலாம். இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி சேஞ்ச் பண்ணிக்கொண்ட பிறகு வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து சேஞ்சஸா இருக்கத்தான் எதிர்பார்ப்பாங்க. என்னைக்கும் அந்த ஒரே மாரியான பழைய மெத்தட்லயே அதாவது அது என்ன சொல்றது? ட்ரெடிஷனல் மெத்தட்லயே ஒரு ஆர்கனைசேஷன்ல ஹெச்ஆர்எம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, எம்ப்ளாயிக்கு வந்து அத விரும்ப மாட்டாங்க. எனி டைம் வந்து எம்ப்ளாயிய விட ஹெச்ஆர்எம் தான் அடிக்கடி வந்து எம்ப்ளாயீஸ வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, மோட்டிவேட் பண்ணிட்டு, என்கரேஜ் பண்ணணும். ஏதாவது இஷ்யூஸ் வந்தா ஷார்ட் பண்ணணும். அந்த மாரியான விஷயம். அப்போ சோசியல் ஃபேக்டர்ஸும் வந்து ஒரு அ எஃபெக்ட்டா தான் இருக்கு இந்த சேஞ்சஸ்க்கு. அப்போ எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயி வந்து இருக்கான்னு சொன்னா, அவரு உடனே இப்ப நாங்க ஆரம்பத்துல தான், ஓகே எனக்கு என்ன வேலை குடுத்தாலும் நான் செய்ய ரெடின்னு சொல்லி. ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல. நான் என்ட ஸ்கில்ஸ் என்ன, என்ட டேலண்டட் என்ன, நான் அந்த டேலண்டட்க்கு ஏத்த மாரி நான் ஒரு ஜாப் ஒண்ணு செட் பண்ணி கொள்றேன். அந்த மாரியான மெத்தட். சரியா? அதுதான் வந்து அப்ப ஆரம்பத்துல வந்து அப்படி இல்ல. அப்ப அதத்தான் இந்த சோசியல் கல்ச்சர் அண்ட் ஃபேக்டர்ஸும் ஒரு சேஞ்சஸ். அடுத்தது வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்ப இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய எக்கனாமிக் சீட் நாங்க ஸ்ரீலங்கா கண்ட்ரிய பத்தி தானே படிக்கிறோம். அதாவது இப்ப எக்கனாமிக் டவுன்வார்ட் ஆயிக்கொண்டே வருது. எக்கனாமிக் வந்து டவுன்வார்ட் ஆயிக்கொண்டே வருது. அப்படி டவுன்வர்ட் ஆகிக்கொண்டு வரக்குள்ள வந்து எம்ப்ளாயீஸ் மோஸ்ட்லி வந்து என்ன பார்க்குறது, சேலரீஸ் என்ன இருக்கு? எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எஃபெக்ட் ஆகுறது தான் வந்து இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்குள்ள. ஏன்னா நாங்க எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் படிச்சோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சேவிங் இருக்காது. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து போட்டுக்கொள்ள இல்லாம இருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ இல்லாம இருக்கும். ஒரு சில எம்ப்ளாயி கேட்டா போனஸ் இருக்காது. அட்வான்ஸ் கேட்டா அட்வான்ஸ் இருக்காது. ஸோ அலவன்ஸ் எதுவும் கேட்டாலும் அலவன்ஸும் இருக்காது. இந்த மாரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு காரணமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான். சரியா? ஸோ அது வந்து இப்ப எம்ப்ளாயிட்ட வந்து சேலரி இல்லனால ஆர்கனைசேஷன் சொல்லும். ஓகே. அதாவது வந்து இந்த வருஷம் வந்து லாஸ் ஆகிட்டு, போனஸ் இல்ல, இன்கிரிமென்ட் இல்ல, புரமோஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப இது எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, உதாரணங்கள். ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து நாங்க பார்த்தது என்னதுன்னு சொல்லி சொன்னா
கவர்ன்மெண்ட் ஃபேக்டர்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், அப்படி இல்ல கவர்ன்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னாலும் சொல்லலாம். அதாவது வந்து அரசியல் காரணிகள். அதாவது வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து உறுதியற்ற தன்மை வந்து வணிக நம்பிக்கை, அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங்ல வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நாங்க இந்த கொள்கைகள், ஒப்பந்தங்கள் அது எல்லாத்தையும் வந்து நாங்க பார்த்துட்டு மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுற மாற்றங்கள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா செயல்படுத்துறதுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ரொம்ப லாங் டர்ம் எடுக்கும். சரியா? ஸோ அந்த சட்ட கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு, ஸோ இந்த மாரியான விஷயங்கள் மூலமா வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த பிரச்சனைய வந்து தற்காலத்துல வந்து தீர்க்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல்ல வந்து இருக்கும். ஸோ கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி இந்த ஏஜ்க்கு கீழ இருக்கணும். ஸோ இந்தந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இது எதுவுமே இல்லாட்டி அலோட் பண்ண இயலாது. அப்படி இல்லாட்டி இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ தான் லிமிட். இந்த லிமிட்ட விட எக்ஸீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி, ஸோ எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா அந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ள வரலாம். ஸோ எம்ப்ளாயிக்கு வந்து இன்னும் சேலரி வந்து இன்கிரீஸ் பண்ணாம இருக்கிறது. ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்க பார்த்ததுல வந்து, இந்த அந்த பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்ல வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து என்வைரன்மென்ட் ஃபேக்டர். சுற்றுச்சூழல் காரணி. அதாவது வந்து சுற்றுச்சூழல் காரணிகள்னு சொல்லி சொன்னா நார்மலா வந்து இத நேச்சுரல் ஃபேக்டர்ஸ தான் சொல்றாங்க. சரியா? ஸோ நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து பாதிக்கும்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப ஆரம்பத்துல வந்து இந்த இப்ப என்வைரன்மென்ட் ஃபேக்டர்ன்னு சொல்லக்குள்ள வந்து நார்மலா இப்ப ஏதாவது என்ன சொல்றது? ஏதாவது ஒரு வெதர் கண்டிஷன் ப்ராப்ளமோ, வெதர் இஷ்யூவா இருந்தா வீட்லயே தான் இருக்கும். தற்காலத்துல வந்து அப்படி இல்ல. அதாவது வந்து அந்த ஆர்கனைசேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணி, ஓகே உங்களுக்கு நாங்க கேப்போ ஏதாவது ஒரு த்ரீ வீலர் அரேஞ்ச் பண்ணா நீங்க வருவீங்களா ஆர்கனைசேஷன் சொல்லி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு அந்த மாரியெல்லாம் செய்றாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த என்வைரன்மென்ட் ஃபேக்டர்ஸ்ல உள்ளது. சூழல் காரணியில வந்து காணப்படுகின்ற விஷயங்களா இருக்குது. ஓகே. ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து காம்படிட்டிவ் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து போட்டிச்சூழல்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த போட்டிச்சூழல்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இந்த தொழில வந்து எடுத்துக்கொண்டா அதிக அளவு போட்டியாளர்கள் காணப்படுகின்றாங்க. அதாவது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா, இண்டஸ்ட்ரியில வந்து அதிக அளவு போட்டியாளர். ஸோ இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்ற எம்ப்ளாயிக்கு வந்து சரியா சேலரி இல்ல, ஒழுங்கான புரமோஷன் இல்லன்னு சொல்லி சொன்னா, அந்த எம்ப்ளாயிய வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு, அதே இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன செய்யும்னா, அந்த எம்ப்ளாயிய வந்து எம்ப்ளாயிக்கு வந்து வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான காரணங்கள், இது வந்து நாங்க சொல்றது வந்து காம்படிட்டிவ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் வந்து சேலரி இன்கிரீஸ் பண்ணியிருக்கு. அந்த எம்ப்ளாயி டா என்ன சொல்றது புரோகிராம்க்கு அ அந்த எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி இன்கிரிமென்ட் எதுவும் நடந்திருக்காது. ஸோ அந்த மாரி. அதாவது வந்து வொர்க் கண்டிஷன்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூடயா இருக்கும். ஸோ அந்த மாரி எக்ஸெட்ரா. ஸோ இதுகள் எல்லாமே வந்து இந்த காம்படிட்டர்ஸ் ஃபேக்டர்ஸ்குள்ள வரக்கூடிய விஷயங்கள். ஓகே. ஸோ இப்போ ஒரு சில நிறுவனங்கள் பாருங்க, இந்த காம்படிட்டர்ஸ் வந்து அதாவது வந்து இப்ப நான் வந்து ஓகே நான் அந்த கம்பெனிய விட்டு விலகுறேன்னு சொன்னா, இப்ப என்ன எடுக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன ஷோ அப் பண்ணி எடுக்கும். நான் கேட்கிற சேலரிக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அட்டெம்ப்ட் பண்ற விதத்திலேயே வந்து அவங்க ஆர்கனைசேஷன்ல ஹெச்ஆர்எம் ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. ஓகே. கேண்டிடேட்ட சூட்டபிள்ன்னு சொல்லி. ஸோ, அப்ப அதனால தான் வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, நான் கண்டிப்பா வந்து அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி. ஓகே. ஸோ, இது இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள் வரும்னு பார்ப்போம்.
சரியா? வேற என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க ஒரு சில அதாவது வந்து இப்ப ஹியூமன்ஸ்க்கான அதாவது வந்து காஸ்ட் கூடுதலா இருக்கும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து செலவழிக்கக்கூடிய காஸ்ட்டா இருக்கலாம். கூடுதலா இருக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு சேலரி இன்கிரிமென்ட்டா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி மோட்டிவேஷன்ஸ்க்கு ஏதாவது செஞ்சதுக்காக இருக்கலாம். ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட்க்காக இருக்கலாம். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் காணப்படுது. சரியா? ஸோ அடுத்தது வந்து நாங்க இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்குள்ள வேற என்ன பார்க்கலாம்னு சொன்னா, அதாவது அ சூப்பர்வைசரால வந்து சரியா வந்து எம்ப்ளாயி வந்து வழிநடத்த முடியல. சூப்பர்வைசரால வந்து எம்ப்ளாயி வந்து ஒழுங்கா வொர்க் பண்ணல. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் வந்து காணப்படலாம். சரியா? அடுத்தது வந்து இப்ப ஐடில ஐடில எல்லாம் சொல்றது வந்து அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை. அதாவது வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு கனெக்ட்டா அ பிக்கப் இல்ல. சரிங்க. ஸோ அடுத்தது வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்க இருக்கிற அந்த ரெஸ்ட் ரெஸ்ட் ரூமா இருக்கலாம், வாஷ்ரூம்ஸா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒழுங்கா இருக்காது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் கூட வந்து பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதுகள் வந்து கொஞ்சம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்குள்ள சொன்ன விஷயங்கள். ஓகேயா? அப்ப அசைன்மென்ட் எடுத்தோனே வந்து இந்த 2 கொஸ்டின வந்து நல்லா தெளிவா விளங்கிக் கொண்டு, நல்லா தெளிவா வந்து இந்த விஷயம் தான் சொல்லியிருக்கான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி செய். ஓகே. ஸோ முடியுமான மட்டும் அசைன்மென்ட்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் அதுகள் வந்து குடுங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் ஸ்கோர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. ஓகே.